பிரிவாசன் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாமத்தில் வாத்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக, அவளுடைய அனுக்கிரக மழையை பொழியக்கூடிய நாமங்களாக பார்க்க பார்க்க நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம். இப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்யக்கூடியவளாக இருப்பவளை, சாதாரணமான பூஜைகளாலே பிரீத்தி அடையக்கூடியவளை நாம் எவ்வளவு எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் சம்புமோகின்யை நமஹ. ஓம் சம்புமோகின்யை நமஹ. இப்போ இந்த சம்பு அப்படிங்கிறதுக்கு அற்புதமான பொருள்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பெரிய அழகாக இதுக்கு சொல்லுவார். சம்பு அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. மோகினி யாரை சொல்கிறார்கள் என்றால் அம்பிகையை. சரி, இப்போ இந்த பரமேஸ்வரனுக்கு எதற்கு சம்பு என்ற பெயர் வந்ததுன்னு பார்க்கணும் இல்லையா? சம்பு அப்படிங்கிற வார்த்தையில் சம் அப்படிங்கிறது மங்களம் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு ஊற்றாக இருப்பவர், அதனால தான் சம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஊற்றாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த மூலமானது ஆடாமல் அசையாமல் அப்படியே நொந்து கொண்டு இருக்குமா. ஆக சம்புவாக இருப்பவரும் எப்படி இருப்பார் என்றால், ஞானத்தின் ஊற்றாக எந்த ஒரு காரியமும் செய்யாமல் அப்படியே ஞானத்தில் திளைத்து கொண்டிருப்பாராம். அப்படி காரியம் எதுவும் செய்யாமல் இருப்பவர் காரியம் செய்யக்கூடிய சங்கரராக இங்கு அவதாரம் செய்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்பு என்ற மூர்த்தியை இவள் மோகிக்கச் செய்கிறார். சரியா? அப்படிப்பட்ட மோகினியாக இவள் இருக்கிறார். இங்கே அவளுடைய ஸ்ருங்காரத்தையும் அழகையும் பரமேஸ்வரனின் பிரியபத்தினியாக இருப்பதால் அவளுடைய பதிபக்தி பிரேமை அப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும் அப்படின்னா, மகாவிஷ்ணு, ஏனென்றால் அம்பிகை வேறு கிடையாது, அங்கே விஷ்ணு வேறு கிடையாது, நிறைய சொல்லிகிட்டே வராங்க இல்லையா? அதற்கு இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த நாமம். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்க்கடலில் கடையிறாங்க, அமிர்தம் கிடைக்குது. அப்படி அமிர்தம் பகிர்ந்து கொடுப்பதற்காக அங்கே மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த மோகினி அவதாரம் எடுத்த விதம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே அற்புதமான ஒரு விஷயமாக சொல்கிறது. இப்போ அதை பகிர்ந்து கொடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மகாவிஷ்ணு தன்னை விட வேறில்லாத சாட்சாத் மகேஸ்வரியை அம்பாளை ஆராதித்து அப்படியே எப்படி அப்படின்னா தேவமயமாகி விடுகிறார். அப்போ இவள் வேறு கிடையாது, அவர் வேறு கிடையாதுன்னு அவளே இங்கு காட்சி தருகிறார். அந்த மாறின சுரூபம்தான் மோகினி. அப்படி தன்னுடைய புன்னகையால் அசுரர்களை மதிமயக்கி விஷ்ணு லீலை செய்கிறார்னு பார்த்தோம். அப்போ இந்த மோகினி தான் அங்கு வருகிறாரா? நம்ம படிச்சிருக்கோம். இந்த மோகினி ரூபத்தால் வந்தவள் தான் அடுத்தது பரமேஸ்வரனுக்கும் இந்த மோகினிக்கும் பிறந்தவர் தான் மகாசாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய தர்மசாஸ்தா அவதாரம் நடந்தது நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் இந்த ரூபம். சௌந்தர்யலகரில் அழக ஆச்சாரியார் 5வது ஸ்லோகத்தில் சொல்லிடுவார். ஹரிஸ்வாம் ஆராத்திய பிரணத ஜன சௌபாகிய ஜனனி புராணாரி பூத்வா புரரிமம் அப்படி சோபனயத்து அப்படின்னு சொல்லுவார். இதில் சொல்லும் பொழுது அழகாக சொல்லிகிட்டே வருவார். புரரிபு அப்படின்னு சொல்லக்கூடிய புறங்களுக்கு எதிரியான சிவபெருமானை கூட அசைத்து பார்த்தாயே தாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கரர் அழகாக கேட்பார். கெட்டவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சௌபாகியம் ஜனனியான உன்னை நமஸ்காரம் செய்து பூஜை செய்து அந்த ஹரியாகப்பட்டவர் புராணாரி பூத்வா முன் காலத்தில் உன்னை பிரார்த்தனை செய்து மோகினியாக அவதாரம் எடுத்து அந்த திரிபுர தகனம் செய்த அந்த பரமேஸ்வரனையே அவர் ஆட்டி படைத்தார் என்றால் உன்னுடைய சக்தியை அனுகிரகத்தை என்னவென்று சொல்வதுன்னு அழகாக சொல்லுவார். ஆக சாட்சாத் அந்த அம்பாலே இந்த விஷ்ணு வேண்டு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருக்குள் இருக்கிறார். அப்படி இந்த சம்புவை மோகிக்கச் செய்த மோகினி இருக்கிறாளே, அவள் வேறு யாரும் கிடையாது, விஷ்ணுவின் ரூபத்தில் உள்ள பரமேஸ்வரி தான் என்று சொல்லக்கூடியது அற்புதமான இந்த நாமம். மகாபெரியவா சரணம்.